நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. காணாமல் போன ஆடாய் இருந்தேனே ஏசையா, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீரே, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீரே, மறக்கவில்லையே மார்போடு அணைத்து கொண்டீரே, தேடி வந்தீரே தீமைகளை அகற்றி விட்டீரே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துக்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவர்களை நம்புகிறேன். தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறவங்களை கர்த்தர் அதிகமாக ஆஸ்வதிப்பாராக. கடந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். கிருபை பெற்ற நோவா என்ற செய்தி உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கும்னு நான் கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். தொடர்ந்து ஆண்டோடைய வார்த்தையை உற்சாகமாக கேளுங்க. அநேகருக்கு இந்த செய்தியை குறித்து அறிமுகம் செய்யுங்க, பார்க்க வைங்க. நீங்கள் பெற்ற சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆறுதலையும் அவர்களும் பெற்றுக்கொள்ள உற்சாகப்படுத்துங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். எங்களுக்காக ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டோடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் நல்லவர். சரி, இன்றைக்கும் கூட நாம் ஆண்டோடைய வார்த்தையை தியானிக்கும்படி புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே ஒரு அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 1 யோவான் அதனுடைய 4ஆம் அதிகாரத்தை திருப்பிக்கோங்க. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனத்தை வாசிப்போம். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. நாம் வாசித்த அருமையான இந்த வேத பகுதியில் இன்னைக்கு ஸ்தோத்திரம், நல்ல ஒரு அருமையான வார்த்தை. அந்த கடைசி அந்த வரியில் சொல்லப்பட்டிருக்கு, ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இன்னைக்கு நம்ம செய்தியினுடைய தலைப்பு உங்களில் இருக்கிறவர் பெரியவர் அப்படிங்கிற தலைப்பின் கீழ் நம்ம ஆண்டோடைய வார்த்தையை தியானிப்போம். எனக்கு அன்பானவர்களே, இந்த செய்தியை கேட்கிற நீங்களும் இந்த செய்தியை பேசிக்கொண்டிருக்கிற நானும் பெரியவர்கள் அல்ல. நமக்குள் இருக்கிறார் பாருங்க, அவர் தான் பெரியவர். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். ஆமாம், நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். வேதம் சொல்லுகிறது, சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து குப்பையிலிருந்து கர்த்தர் அவனை என்ன செய்கிறாராம்? உயர்த்துகிறார். அவனை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் கர்த்தர் என்ன செய்கிறாராம்? உட்கார பண்ணுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, நீங்களும் நானும் இந்த உலகத்தில் பெரியவர்கள் அல்ல, நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். இந்த சத்தத்தை கேட்கிற இந்த வேளையில் ஒருவேளை உங்களுக்குள்ள குடும்பத்துக்குள்ள நீங்கள் இருக்கிற இடத்துல, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஒருவேளை நீ பெரியவனா நான் பெரியவனாங்கிற ஒரு அகந்தையோட ஒரு எண்ணத்தோட ஒருவேளை நீங்கள் வாழ்ந்திருப்பீங்கன்னா, இன்றைக்கி அதெல்லாம் ஆண்டுடைய பிள்ளைகளாக கொஞ்சம் சிந்தித்து பார்த்து, நீ பெரியவனோ நான் பெரியவனோ இல்லை, நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அனுபவத்துக்குள்ளே நீங்கள் வரணும்னு சொல்லி கர்த்தர் பேசுகிறார். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தால் அருமையான யோவான் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 30ஆம் வசனத்தை வாசிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முந்தினபடியால் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொன்னேனே. அவர் இவர்தான். இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தப்படுத்தின யோவான் இப்படியாகி சொல்கிறார், என்னிலும் மேன்மையாய் ஒருவர் இருக்கிறார், அவர்தான் இவர். இந்த வார்த்தையை கேட்குற நீங்களும் நானும் நம்மை அநேக இடத்துல அடையாளப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். நான் தான் பெரியவன், நான் தான் பெரிய ஆளு, எனக்கு கிடைச்சிருக்கிற பொறுப்புனால் நான் பெரிய ஆளு, எனக்கு கொடுத்துருக்கிற இந்த அதிகாரம் பெரியது, இப்படிலாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். வேதம் சொல்லுது, நீ பெரியவனா இருக்குன்னு நினைச்சா நீ ஊழியக்காரனா இருன்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார். ஊழியத்திலையும் அப்படிதான். பெரியவன் நம்மளை அடையாளப்படுத்துவதை விட நம்மளை பெரியவனா ஆக்கின ஒருத்தர் இருக்கிறார். அவர் தான் என்றைக்குமே பெரியவர். அல்லேலூயா. அவர் தான் பெரியவர், அவர் தான் என்றைக்குமே பெரியவர். உங்களில் இருக்கிறவர் பெரியவர், உங்களுக்குள் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். நான் என்ற அகந்தை, நான் என்ற அந்த ஆணவம்
எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அழிக்கப்படட்டும், ஒழிக்கப்படட்டும், வேரோடு பிடுங்கப்படட்டும். நமக்குள்ள என்னைக்குமே ஆண்டவருடைய சுவாபமும் சிந்தை இருக்கட்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், கிறிஸ்துவின் சிந்தை அப்படின்னு சொல்றாரு பாருங்க. கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ள இருக்கணும். கர்த்தர் நல்லவர். சரி, இன்னைக்கு நான் பார்க்கிற அந்த உலகத்தில் இருக்கிற சிருஷ்டிகளெல்லாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம்னு சொன்னால் உண்மையிலே அது எவ்வளோ பெருசு தெரியுமா? இன்றைக்கி நமக்கு பகலில் வெளிச்சம் கொடுக்குற சூரியன் எவ்வளோ பெருசு, இரவில் நமக்கு வெளிச்சம் கொடுக்குற சந்திரன் எவ்வளோ பெருசு, இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறோமே, நாம் பார்க்கிற இந்த ஆகாயம், நாம் பார்க்கிற ரசிக்கிற கடல் எவ்வளோ பெருசு. ஆனால் இது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் பெருசுன்னு சொல்வதற்கு காரணம், அது எவ்வளவு பெருசுன்னு ஆராய முடியாது, அளவிட முடியாது. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்றாரு, சிருஷ்டிகளை பார்த்தே இவ்வளோ பெரியதுன்னு சொல்றிய, அதை உண்டாக்கின தேவனாகிய நான் எவ்வளோ பெரியவர் என்பதை நீ அறிந்திருக்கிறாயா அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். சிலருடைய வாழ்க்கையில் சில காரியங்களை, சில குடும்பத்தில் நல்ல காரியங்களை செய்வதற்கு பெரியவர்களை தேடிட்டு போகிறோம். ஆனால் நமக்குள்ள ஒரு பெரியவர் இருக்கிறாரு, மறந்துட்டோமா? நமக்குள்ள ஒரு பெரியவர் இருக்கிறாரு, எதையும் அவரால் செய்ய முடியும். வேதம் சொல்கிறது, நீங்கள் காற்றையும் பார்க்க மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீர்கள், ஆனால் வாய்க்கால் நிரப்பப்படும். வாய்க்கால்கள் நிரப்பப்படும். ஆபிரகாமின் மகனாகிய ஈசாக்கு நாட்களில் அவன் தகப்பன் அவர்கள் தோண்டின துறவுகள் எல்லாத்தையும் அநேகர் மூடி போட்டாங்க. ஆனாலும் அவன் சோர்ந்து போகாமல் திரும்ப திரும்ப துறவுகளை தோண்டிகிட்டே இருந்தான். வேதம் சொல்கிறது, அவன் தோண்டின துறவுகளை கர்த்தர் நீரூற்றை வர செய்தார். அவர் யாரு? அவர் தான் பெரியவர். ஆபிரகாமின் தேவனும், அடுத்து ஈசாக்கின் தேவனும், அடுத்து யாக்கோபின் தேவனும். அவர் யார்? அவர் தான் பெரியவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவருங்கிறத உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்களா? அதான் ஆண்டவர் உங்களோட பேசிட்டு இருக்கிறார். உலகத்தில் இருக்கிற மற்றவங்களை பெரியவங்கன்னு அடையாளம் காட்டியிருக்கிறோம், நம்மளையும் அடையாளம் காட்டியிருக்கிறோம். ஆனால் நமக்குள்ளே இருக்கிறவரை பெரியவர்னு நம்ம காட்டியிருக்கிறோமா? அதை தான் ஆண்டவர் காட்டணும் அப்படின்னு விரும்புகிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் சிருஷ்டிகர், நாம் சிருஷ்டிகர் தான் முதன்மையானவர். சிருஷ்டியாகிய நாம அவருடைய சாயல் தானே தவிர ஒரிஜினல் இல்லை. அவருடைய சாயலை இன்னைக்கு ஒரிஜினல் ஆக்கிக்கிட்டு இருக்கிறோம். அவர் தான் ஒரிஜினல். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, ஆண்டவர் பெரியவர், ஸ்தோத்திரம். இன்னைக்கு நாம உங்களில் இருக்கிறவர் பெரியவர் அப்படிங்கிறத சிந்திக்கும்படி வேதத்தில் சில காரியங்களை நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து நமக்குள் இருக்கிற பெரியவரை நாம் சிந்திப்போம். இனி வரும் நாட்களில் அந்த அனுபவத்தோடு வாழ பழகுவோம். சரி, முதலாவது மத்தேயு சுவிசேஷத்தை திருப்பிக்கோங்க. மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனத்தை வாசிப்போம்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கு, மத்தேயு தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை. உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அவர் எப்படி பெரியவர்? அவர் தேவாலயத்திலும் பெரியவர். உலகத்தில் நம்ம வசதிக்கு தகுந்தாப்புல பெரிய பெரிய ஆலயங்களை கட்டுறோம், பெரிய பெரிய சபைகளை கட்டுறோம். அதுதான் பெருசு இன்னைக்கு நமக்கு நினைக்கிறோம். ஆனால் அவைகளை விட கர்த்தர் பெரியவர். அவைகளை விட நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். எப்படி பெரியவர்? நீங்கள் வேதத்திலே வாசித்து பார்ப்பீங்கன்னா கர்த்தர் நல்லவர், ஸ்தோத்திரம். யோவான் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 19ஆம் 20ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா அங்க போட்டிருக்கு, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே நான் 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். அப்பொழுது யூதர்கள் இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றது. எத்தனை வருஷம்? 46 வருஷம் சென்றது. இதை நீர் 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்கிறார். நீர் இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள். அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். ஆலயம் அப்படின்னா ஆண்டவர் சொல்றது எதுனா தன்னுடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து சொல்றார். தேவாலயத்திலும் பெரியவர் அப்படின்னா என்ன? தன்னுடைய சரீரத்தை இடிக்க இயேசு ஒப்பு கொடுத்தார். 3 நாளைக்கு பிறகு அவர் உயிர்த்தெழுந்தாரே, அதுதான் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை.
எனக்கு அருமையானவர்களே, சரீர பிரகாரமாய் பார்க்கிற கிறிஸ்தவர்களாய் நாம் வாழ்ந்தும் இன்னைக்கு நாம் கட்டியிருக்கிற ஆலயத்தையும் நம்ம கட்டியிருக்கிற சபையும் தான் பெருசாக பார்க்குறோமே தவிர நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவருங்கிறத அந்த அனுபவம் இல்லையே. நமக்குள்ளே இருக்கிற பெரியவரை விசுவாசிக்கக்கூடிய தன்மை இழந்து போகிறோமே. சபையை தான் பார்க்குறோம். அந்த சபைக்கு போனோன்னா உண்மைதான் கர்த்தருங்க வாசம் பண்ணுறாரு, பக்தி உள்ளவர்கள் கூடுகிற இடத்துல கர்த்தர் கிரியை செய்கிறார் இல்லைங்களே. ஆனால் அதுதான் மெயின் இல்லை, உங்களுக்குள் இருக்கிறவர் தான் பெரியவர். அவர் யார்? சரீரமாகிய சபையை இடிக்க ஒப்பு கொடுத்தார். இடிக்கு அதை 3 நாளைக்குள்ளே கட்டி எழுப்பினது போல் அவர் உயிர்த்தெழுந்தாரே, அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். அதை போல் இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் எவரும் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பவில்லை. ஆகவே அவர்தான் பெரியவர், இயேசு தான் பெரியவர். உங்களுக்குள் எனக்குள் இருக்கிற சரீரமாகிய ஆலயத்தை இடிக்க ஒப்பு கொடுத்து உங்களுக்காக எனக்காக மறுபடியும் உயிர்த்தெழுந்தாரே, மறுபடியும் கட்டப்பட்டவராய் எழும்பினாரே, அவரே பெரியவர். அவரை பெரியவர்னு உங்கள் வாழ்க்கையில் விசுவாசித்து அவரை பற்றி கொள்ள, அவரை பின்பற்ற உங்களை ஒப்பு கொடுங்க. அவர் தான் பெரியவர். 2வது வாசிக்கலாம். யோவான் 8ஆம் அதிகாரம் 53ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா, எங்கள் பிதாவாகிய ஆபிரகாமிலும் நீர் பெரியவனோ, எங்கள் பிதாவாகிய ஆபிரகாமிலும் நீ பெரியவனோ, நீர் பெரியவரோ. அவர் மரித்தார், தீர்க்கதரிசிகளும் மரித்தார்கள். உன்னை நீ எப்படிப்பட்டவனாக்குகிறாய் என்றார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, என்னை நானே மகிமைப்படுத்தினால் அந்த மகிமை வீணாயிருக்கும். என் பிதா என்னை மகிமைப்படுத்துகிறவர், அவரை உங்கள் தேவன் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். ஆயினும் நீங்கள் அவரை அறியவில்லை, நான் அவரை அறிந்திருக்கிறேன். அவரை அறியேன் என்று சொல்வேனாகில் உங்களைப் போல நானும் பொய்யனாயிருப்பேன். அவரை நான் அறிந்து அவருடைய வார்த்தையை கை கொண்டிருக்கிறேன். உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான். என்னுடைய நாளை காண எப்படி இருந்தாரு? ஆசையாயிருந்தான். கண்டு களி கூர்ந்தான் என்றார். அடுத்த வசனம். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயதாகவில்லையே, 50 வயது கூட ஆகவில்லை, நீ ஆபிரகாமை கண்டாயோ என்றார்கள். கவனிக்கணும், கீழே உள்ள வசனங்களை நீங்க வீட்டில் வாசிங்க. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆபிரகாமிலும் பெரியவரோ அப்படிங்கிறதே இங்க யூதர்கள் கேட்கிறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஆபிரகாமே என்னை காண ஆசையா இருந்தார் அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க சொல்றாங்க, இன்னும் உமக்கு 50 வயது கூட ஆகலையே, அதுக்குள்ள ஆபிரகாமை விட பெரிய ஆள் நீங்க சொல்றீங்களே எப்படி அப்படின்னா, எனக்கு அன்பானவர்களே, இவர் ஆவியிலே முதற் பிறந்தவர், ஆவியிலே அவர் நம்மோடு கூட இருந்தவர். ஆனால் இவங்க பார்க்கறது மாம்சத்தில், சரீரத்தில். ஆகவே அவர்களால் அதை ஜீரணிக்க முடியலை, அதை ஏற்றுக்கொள்ள முடியலை. கண்ணுக்கு முன்னால் இருக்கிற அந்த உருவத்தை மட்டும் பார்த்து வயசை கணக்கு போட்டு சொல்கிறாங்க, ஆபிரகாமில் நீ பெரியவரோ, அது எப்படி வாய்ப்பு இல்லையே. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் ஆபிரகாமுக்கு முன்னக்கூட்டியே இருக்கிற தேவன், ஆபிரகாமின் தேவன் என்று அறியப்படுவதற்கு முன்னக்கூட்டியே ஆதியும் அந்தமாய் இருக்கிற தேவனாய் இருக்கிற நான் சொல்லுகிறேன், ஆபிரகாமில் நான் பெரியவராய் இருக்கிறேன். என்னுடைய மகிமையை நானே என்ன செய்யக்கூடாது. அழகா போட்டிருக்கு, இயேசு பிரதித்திரமாக என்னை நானே மகிமைப்படுத்தினால் அந்த மகிமை வீணாயிருக்கும். நீங்களும் நானும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணுங்க. ஆபிரகாமிலும் பெரியவர் எனக்குள்ள இருக்கிறார். ஆபிரகாமை விசுவாசிக்கிறோம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஆபிரகாம் விசுவாசித்தான் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆபிரகாம் உண்மையான நல்ல ஒரு பரிசுத்தவான் தான். ஆனால் ஆபிரகாமிலும் பெரியவர் இருக்கிறார். இன்னைக்கு ஆபிரகாமை மட்டும் பார்க்கிற அந்த அனுபவம் இல்லை, ஆபிரகாமிலும் பெரியவர் இருக்கிறாரு. அவர் தான் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிற பெரியவர். அப்படி நம்ம பார்க்கணும். இன்னைக்கு உலகத்தில் நிறைய அறியப்படுற பெரிய பெரிய பிரபலமான ஊழியக்காரங்களை விட நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். அவர்களை பயன்படுத்தினார், அவர்களை உபயோகப்படுத்தினார், அவர்களை கொண்டு அற்புதங்களை, அடையாளங்களை, மகிமையான காரியங்களை செய்தார். உண்மையாகவே அவர்களுக்கு நாம மதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அவர்களை நம்முடைய வாழ்க்கையில் அடிச்சுவடுகளாக நாம் வைத்து முன்னேறுவதற்கு அவர்கள் அடையாளங்களாக இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் பெரியவர்கள் அல்ல, அவர்களுக்குள் இருந்தவர், அவர்களை பயன்படுத்தினவர், உங்களுக்குள் இருக்கிறவர், எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். அதை சொல்லக்கூடியவங்களா இருக்கணும், அதை அறிந்து செயல்படக்கூடியவங்களா இருக்கணும். மூன்றாவது பார்ப்போம். யோவான் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே போட்டிருக்கு, இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும், நம்முடைய பிதாவாகிய யாக்கோபு
பார்க்கிலும் நீர் பெரியவரோ அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதிலே குடித்ததுண்டே என்றால் இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாக ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். ஆமென். ஆண்டவர் நல்லவர். இங்க யாக்கோபிலும் பெரியவரான அடையாளப்படுத்துறார். ஒரு ஸ்திரீ சொல்றா, இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த பிதாவாகிய யாக்கோபை பார்க்கலும் நீர் பெரியவரோ அப்படிங்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இந்த கிணறை கொடுத்த யாக்கோபு அந்த தண்ணியை குடித்தா மறுபடியும் தாகம் உண்டாகும். ஆனால் நான் கொடுக்குற தண்ணீரை ஒரு மனுஷன் குடிப்பானால் ஜீவகாலம் வரைக்கும் அவனுக்குள்ள நித்திய ஊற்றாக அது என்ன செய்யும்? ஊறிக்கொண்டே இருக்கும். எனக்கு அன்பானவர்களே, ஒரு மனுஷனுடைய ஆத்ம தாகத்தை தீர்க்க நாம் இந்த பூமியில் வைக்கிற தண்ணீர்னால தாகம் தணிக்க முடியாது. நம்முடைய ஆத்மாவின் தாகத்தை தீர்க்க இயேசு கிறிஸ்து ஒருவரால் மாத்திரம்தான் அந்த தாகத்தை தீர்க்க முடியும். அன்பானவர்களே, இந்த செய்தியை கேட்குற உங்கள் வாழ்க்கையில் யாரெல்லாமோ பெரியவர்கள் பார்த்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இன்னும் ஆண்டவரை அறிந்து கொள்ளாமல் வாழ்க்கை வீணாக்க வேண்டாம். உங்களுக்குள் இருக்கிறவரை பெரியவராக பார்க்க பாருங்கள். உங்களுக்குள் இருக்கிறவர் தான் பெரியவர். உங்களுக்குள் இருக்கிறவரை மகிமைப்படுத்தக்கூடிய, பெரியவராக அறிந்து அவரை மகிமைப்படுத்தக்கூடிய, அவரை ஆராதிக்கக்கூடிய, அவரை சேவிக்கக்கூடிய, அவர் மேல் வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கணும்னு தான் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். இன்னும் வேதத்தில் வாசித்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு, யோனாவில் அவர் பெரியவர், சாலமோனில் அவர் பெரியவர். ஸ்தோத்திரம். மோசையை பார்க்கிற அவர் பெரியவர்னு சொல்லப்பட்டிருக்கு. யோனாவிலும் பெரியவர். கர்த்தர் நல்லவர். யோனாவில் எப்படி பெரியவர்னா, யோனா போய் வார்த்தையை ஒரு ஜனத்துக்கு மட்டும்தான் சொன்னார். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை உலகமெங்கும் கேட்குறாங்க. அவர் யோனாவை விட அவர் பெரியவர் அல்லவா? கர்த்தருடைய வார்த்தையை ஒரு மனிதனுக்குள் சொல்லி அவன் ஒரு பட்டணத்துக்கு மட்டும்தான் அந்த வார்த்தை போய் சொன்னான். ஆனால் இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை உலகமெங்கு போகிறது. உலகமெங்கு இருக்கிற ஜனங்கள் கேட்குறாங்க. எல்லாரை விட அவர் பெரியவராக இருக்கிறார். சாலமோனிலும் பெரியவர். சாலமோனுக்குள் இருந்த ஞானம் அவனை அதிசயமானவனாக அன்றைக்கு காண்பித்தது, அதிசயமானவ அவனை அடையாளப்படுத்தினது. ஆனால் அவனுக்குள் கொடுத்த ஞானத்தை கொடுத்தவர் ஒரு பெரியவர் இருக்கிறார். இன்னைக்கு சிலவங்க ரொம்ப டேலண்டாக பேசுவாங்க, ரொம்ப டேலண்டாக ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஞானம் எங்கேருந்து வந்துச்சு? அவர் தான் பெரியவர். அவர் தான் பெரியவர். எனக்கு அன்பானவர்களே, இந்த செய்தியை கேட்ட உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் உருவாக்குவாராக. உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவருங்கிறத உங்கள் வாழ்க்கையில் விசுவாசிங்க. உங்களுக்குள்ள இருக்கிற பெரியவரை உங்கள் வாழ்க்கையில் உணர்ந்து கொள்ளுங்க. அவரை நீங்கள் உணர்ந்து கொள்வீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வருகிற துன்பம், துயரம், கஷ்டம், வேதனை, நெருக்கம், போராட்டம், கவலை, உங்களை பார்த்து பேசுகிற பரிகாசமான வார்த்தை, அவச்சொற்களான வார்த்தையை கண்டு ஒரு நாளும் நொறுங்கி போக மாட்டீங்க. எனக்குள்ளே இருக்கிற பெரியவர் எனக்கு ஒரு வழியை திறப்பார், எனக்கு ஒரு பாதையை அவர் ஏற்படுத்தி தருவார், எனக்கு ஒரு எதிர்காலத்தை வச்சிருக்கிறாருங்கிற தைரியத்தோட ஜீவனம் பண்ண உங்களுக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட ஞானத்தை தருவார். இந்த செய்தியை கேட்டு உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்குள் இருக்கிற பெரியவரை மேன்மைப்படுத்த பழகுங்க. அவரை ஆராதிக்க, அவருடைய மகிமையை வெளிப்படுத்த பழகுங்க. ஆண்டு உங்களை ஆஸ்வதிப்பார். கண்களை மூடி என்ன கூட ஜெபிப்பீங்களா? ஜெபம் பண்ணும். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவருங்கிற அந்த வார்த்தையின் மூலம் உங்களுடைய பிள்ளைகளோடு பேசுனீங்க. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் இதுவரைக்கும் உலகத்தில் இருக்கிற மனிதனையும் குடும்பத்தில் இருக்கிறவர்களையும் பெரியவர்களாய் பார்த்து தோற்று போன நாட்கள் போதும், வாழ்க்கையை வீணாக்கின நாட்கள் போதும். இன்னையிலிருந்து நம்முடைய பிள்ளைகள் அவர்களுக்குள் இருக்கிற தேவன் இயேசு பெரியவர் அப்படிங்கிறத நம்முடைய பிள்ளைகள் உணர்ந்து அதை நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கக்கூடிய ஜீவியத்தை இன்னையிலிருந்து வாழ ஒப்பு கொடுத்துருக்கிறாங்க. கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வருகிற கஷ்டத்துக்கும் துன்பத்துக்கும் துயரத்துக்கும் ஒரு வழியை உருவாக்கக்கூடிய பெரியவர் நீர் இருக்கிறத நம்முடைய பிள்ளைகள் அறிக்கையிட்டு ஜெபிக்கிறார்கள். அப்படியே அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி அமைங்க. உங்கள் நாமத்துக்கு மகிமை செலுத்தி எங்களை தாழ்த்துக்கிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குமானால் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படி இந்த ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் ஃபோன் மூலமாக தெரியப்படுத்தலாம், நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஜோசுவா டிவி ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இன்னும் இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் அறிய விரும்புவீர்களானால், எந்த சபைக்கும் போகாதவர்களாக இருப்பீங்கன்னு சொன்னால், அருகாமையில் இருக்கிற கருவந்தாவிலே
அல்லேலூயா ஜெப வீடு சபை நாங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறோம். அங்கே நீங்கள் எங்களோடு கூட சேர்ந்து ஆராதிக்க உங்கள் அன்போடு கூட கேட்கிறோம். நீங்கள் வருவீர்களானால் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படி கர்த்தரை அறிந்து கொள்ள உங்களுக்கு வாய்ப்பாக இருக்கும். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். காட் bless you. ஆமென். காணாமல் போன ஆடாய் இருந்தேனே ஏசையா, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீர்.